குர்ஆனை எடுங்கள். ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமதானை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, நோன்பை அல்லாஹ் கடமையாக்கி, ரசூலை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து, அந்த ரசூலுக்கு குர்ஆனை இறக்குவதற்கு அல்லாஹ் தேர்ந்தெடுத்த மாதம் ரமதானுடைய மாதம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அஸ்ஸியாமு வல் குர்ஆனு, நோன்பும் குர்ஆனும் இணைத்து சொன்னார்கள். நாளை மறுமையில் அடியானுக்காக வாதிடும் தந்தை தாய் உறவுகள் விரண்டு ஓடி எந்த ஒரு செயலும் யாருக்கும் உதவி செய்யாத அந்த நாளில் குர்ஆன் வரும். யா அல்லாஹ், இரவில் ஓதினான் யா அல்லாஹ் இந்த குர்ஆனை, இவனுக்கு பரிந்துரை செய், பரிந்துரையை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று குர்ஆன் நிற்கும். நோன்பு வரும், யா அல்லாஹ் இவன் தாகித்திருந்தான், இச்சைகளை விட்டு விலக்கி இருந்தான், என் சிபாரிசை அங்கீகரித்துக்கொள் என்று குர்ஆன் நாளை மறுமையில் அந்த அடியானுக்காக, நோன்பு அந்த அடியானுக்காக என்று வாதிடும் என்று அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இணைத்து சொன்னார்கள். வகதாலிக உஹைனா இலைக ரூஹம் மின் அம்ரினா, எம்முடைய கட்டளைகளிலிருந்து உயிரை அல்லாஹ் இறக்கி இருக்கிறான் என்று குர்ஆனை உயிர் என்று அல்லாஹ் அழைக்கிறான். இறந்த சடலங்களாக வாழ்வார்கள் யார் தெரியுமா? உயிர் இருந்தாலும் குர்ஆனை விட்டு தூரமாகுபவர்கள். உயிரோடு வாழ்வார்கள் இந்த உலகத்திலும் மறுமையிலும். யார் அவர்கள்? குர்ஆனோடு தங்களுடைய உள்ளத்திற்கு உயிர் கொடுத்தவர்கள். ஒரு மனிதனுடைய மரணம் தீய மரணம் என்றால் குர்ஆன் இல்லாத மரணம்தான், குர்ஆன் உள்ளத்தில் இறங்காத மரணம்தான், நாவுகளால் குர்ஆனை மொழிவது இல்லாத பாக்கியம் இல்லாத மரணம்தான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த மிகப்பெரிய அருள். அவனுடைய வார்த்தைகளை, கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய படைப்பல்ல குர்ஆன், அல்லாஹ்வுடைய வார்த்தைகளை இந்த நாவுகள் உச்சரிப்பதற்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய பாக்கியம் குர்ஆன். குர்ஆனை திறந்து படியுங்கள், குர்ஆனை திறந்து ஓதுங்கள். எல்லா பிரச்சனைகளுடைய தீர்வையும் அல்லாஹ் அங்கே வைத்திருக்கிறான்.